ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த லேடி இந்த டாகு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஒருத்தர் ஏதோ கேக் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த டாகு போகிற வேகத்தில் அப்படி கவ்வி தூக்கிடுச்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு இருந்தவர் இதை எதிர்பார்க்கல. இந்த நாய் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கு. இதில் இந்த லேடி பண்ண விஷயம் பயங்கரமானது. அது தரையில் தூக்கி போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த லேடி மறுபடியும் அதை எடுத்து அவர்கிட்ட தட்டில் வைக்கவான்னு கேட்டாங்க பாருங்க. அவர் இதோட வேண்டாமா, அப்படியே நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பெரிய சேட்டை நடந்து போச்சு. இங்கே இந்த வீடியோவில் மினி போட்டில் 2 பேர் வேகமாக துடுப்பு போட்டு போயிட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். கடலில் நடந்த சம்பவத்தை பாருங்க. கடலுக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு சீல் வேகமாக பாஞ்சு வந்திருக்கு. இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ மீன் வந்தால் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய சீல் வந்தால் என்ன பண்ணுறது, போட்டையே கவிழ்த்து விட்டுரும் போல. எப்படியோ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. அது மறுபடியும் கடலுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கார் ஓட்டி போகும்போது ரோட்டோரத்தில் ஒரு குழந்தை இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக ஒரு பூனையும் பக்கத்துலேயே இருக்குது. அந்த பூனை குழந்தைய ரோட்டு பக்கம் விடாமல் அங்கேயும் இங்கேயும் தடுத்து வச்சிருக்கு. இதை பார்த்தவரு கார் அப்படியே நிறுத்திட்டு வீட்டுக்கு தேடி போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்களே விஷயம் புரிஞ்சு வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க. எப்படியெல்லாம் நிலைமை இருக்குது பாருங்க. இருந்தாலும் பூனையை பாராட்டி தான் ஆகணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஊருக்குள்ள ஒரு மாடு அதோட கண்ணுக்குட்டியோட சேர்ந்து நின்றுட்டு இருக்கு. திடீர்னு இந்த பட்டப்பகல் நேரத்தில் ஒரு சிறுத்தை ஊருக்குள்ள பாஞ்சு வந்திருக்கு பாருங்க. அது ஓடி வந்தது இந்த கண்ணுக்குட்டியை குறி வச்சு. ஆனா இந்த மாடு ரொம்ப தைரியசாலியா குறுக்க ஓடி போய் இந்த பெரிய சிறுத்தையை விரட்டி விட்டுருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த நாய் திடீர்னு என்ன நினைச்சதோ இந்த லேடியை அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க சொல்லிக்கிட்டே இருக்குது. பொதுவா விலங்குகளுக்கு நடக்க போற விஷயம் முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த லேடி ரொம்ப வருத்தப்பட்டு எதுக்கு நம்மள இழுக்குதுன்னு ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இடத்த விட்டு போறாங்க. ஆனா அந்த லேடி எந்திரிச்சு அடுத்த செகண்ட் நடந்தது பாருங்க. மரத்துல இருந்து ஒரு கிளை பொத்துன்னு அதே இடத்துல விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் விஷயம் புரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நிறைய பூச்சி பறந்து வந்துட்டு இருக்கு. இந்த பூச்சியை பிடிக்கிறதுக்காக அப்படியே ஒரு தொப்பியை நீட்டி இருக்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக தொப்பியில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு பாருங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன பூச்சிகள் காற்றோட பறந்து நம்ம கண்ணில் கூட விழுந்துரும். அந்த மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த வீட்டில் இத்தனை டாக் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு தெரியாமல் போச்சு. இந்த நாய் வெளியே இருந்து எட்டி தான் பார்த்தது. கதவை திறந்துட்டு இவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்கு பாருங்க. எல்லாம் வேகமாக வந்து சுத்தினதுனால கொஞ்சம் மிரட்டலாக தான் இருக்குது. தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோமே நினச்சிருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த இடத்துல ஒரு நீர் யானை இருக்குது. மெதுவாக 2 சிங்கங்கள் பக்கத்தில் போயிருக்கு பாருங்க. இந்த நீர் யானையை பிடிக்கிறதுக்காக. நீர் யானை ஒரு சிங்கத்தை பார்த்தது பெருசாக எதுவும் நினைக்கலாம். ஆனால் சுற்றியிலும் 2-3 சிங்கங்கள் நிற்கிறத பார்த்துடுச்சு. இன்னும் 4-5 சிங்கங்கள் சேர்ந்து வந்ததுன்னா தப்பிக்க முடியாது அப்படின்னு இப்போவே உஷாராயிடுச்சு. இந்த தண்ணிக்குள்ளே போய் பதுங்கிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கிற இந்த தண்ணியில் மாட்டிக்கிட்ட ஒரு யானை தான். யானையோட தும்பிக்கை மட்டும் தான் சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான இடம். தெரியாதனமா இதில் போய் இறங்கியிருக்கு பாருங்க. இதை மீட்டெடுக்கிறதுக்காகவே போட்டில் பக்கத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இவ்வளோ பெரிய யானையை எப்படி தான் தூக்கி எடுக்கிறது? யானையோடு சேர்ந்து அதோட குட்டியுமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு போல. அதோட வெறும் தும்பிக்கையை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. முழு யானையை பார்க்க முடியல. எங்க இந்த வீடியோவில் தண்ணியில் நீந்துற மீன்களை பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அதை எட்டி பார்த்துட்டு இருந்தது. கொஞ்சம் விட்டா தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும் போல. பூனைகளுக்கும் தண்ணிக்கும் தொலைதூரம் அப்படின்னு சொல்லலாம். தண்ணியை பார்த்தாலே ஓட தான் செய்யும். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கிற இந்த இடத்துல நிறைய மாடுகள் மாட்டி இருக்குது. சில மாடுகள் கரெக்டாக கரையை பார்த்து மெதுவாக நடந்து வந்து சேர்ந்துடுச்சு. இதில் ஒரே ஒரு மாடு மட்டும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த ஆழமான தண்ணி பகுதிக்குள்ளே மெதுவாக நடந்து போகுது. கரெக்டாக அந்த தண்ணியில் சிக்கி தண்ணியோட தண்ணியை இழுத்துட்டு போகிறது தான் பார்க்குறோம். இங்கே இந்த வீடியோவில் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த 2 மாடுகள் போன நேரத்தில் முதல்ல பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. இந்த மாடு எப்படியாவது கவ்வி தூக்கலாமான்னு பார்த்துருக்கு. இருந்தாலும் இவ்வளோ பெரிய மாடு தூக்குறதுக்கு பிளான் போட்டதை என்னன்னு சொல்றது. கொஞ்சம் பலமான காயம் தான். இருந்தாலும் அந்த மாடு எப்படியோ அதுக்கிட்ட இருந்து தப்பி அங்கேருந்து ஓடிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவம் தான். எதையோ தேடி இந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்த யானை மெதுவாக அந்த மரத்தையே அப்படியே உழுக்க ஆரம்பிச்சிருக்கு. யானைக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 தள்ளுறதுக்குள்ள மொத்த மரமே முறிஞ்சு கீழே விழுது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, எறும்பு தண்ணி தான். பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்களேன். அதோட மூக்கு மட்டுமே ரொம்ப நீளமாக இருக்கும். இதனால எறும்பு புத்து கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட அவ்வளோ எறும்பையும் உறிஞ்சி எடுத்துரும். இங்கே ஒரு சிறுத்தை இந்த எறும்பு தண்ணியை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அதுக்கிட்ட இருந்து தப்புறதுக்காக எறும்பு தண்ணி எப்படியோ போராடிட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். சிறுத்தை கிட்ட இருந்து தப்புறது சவாலான விஷயம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ரோட்டில் ரொம்ப நீளமாக ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக கொஞ்சம் ஓரமாக வந்துடுச்சு. அந்த நேரம் பார்த்து பைக்கில் ஒருத்தர் போயிருக்கிறாரு பாருங்க. அவருக்கு இந்த விஷயமே தெரியாது. ஏதோ சீர்ற சத்தம் கேட்குது அப்படின்னு போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது தான் இவருக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. நல்ல விஷயம் கொண்ட பாம்பு. எப்படி வேகமாக ஓடி வருது பாருங்களேன். வீட்டில் இருந்த எல்லாரும் உடனே உஷாராயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கூடவே தான் பறந்து போவேன்னு இந்த போட்டை விட்டு தாண்டாமல் கரெக்டாக அந்த போட்டுக்கு பாதுகாப்பாக போயிட்டு இருக்கு பாருங்க. கடற்பறவைகளுக்கு இப்படி கூடவே போகிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் போல. இந்த வரவேற்பை எதிர்பார்க்காததுனால போட்டில் போனவங்களுக்கும் தனி ஒரு சந்தோஷம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது,
இந்த இடத்துல சீசா மாதிரி ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதில் யாராவது ஏறினா அப்படியே தூக்கி வீசிடுது. இந்த அணில் விஷயம் தெரியாமல் அதுக்குள்ளே ஏறி இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே தூக்கி போட்டுடுச்சு பாருங்க. தூக்கி போட்டாலும் இந்த அணில் அதே வேகத்தில் மரத்தில் ஏறிடுச்சு. இது என்னடா வித்தியாசமாக இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அணில் இதை எதிர்பார்க்கல தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த கம்பிகளுக்கு இடையில மாட்டிக்கிட்ட ஒரு குதிரை குட்டியை தான் பார்க்குறோம். இதுக்கு பாதுகாப்பாக அந்த பெரிய குதிரையும் பக்கத்துலேயே நிற்குது. இதை பார்த்த ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து அந்த குதிரை குட்டி அதுலேருந்து மீட்டெடுத்து விட்டுருக்கிறாரு. பெரிய குதிரை ஏதோ ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. குட்டி குதிரை உயரம் குறைவா இருக்கிறதுனால அதால ஜம்ப் பண்ணி போக முடியாம அதிலே சிக்கி இருந்திருக்கு பாருங்க. எங்க இந்த வீடியோவில் வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். பெரிய டின்னா வச்சிருக்காங்க. இதோட மூடியே தெரிஞ்சோ தெரியாமலோ திறந்து விட்டுட்டாரு. அவ்வளோதான், உள்ள இருந்து எல்லாமே கீழே வந்துடுச்சு பாருங்க. நல்ல வேலை அது சூடு எதுவும் இல்லாமல் சாதாரணமாக இருந்ததுனால அந்த இடத்துல நின்று மறுபடியும் அதை மூடுறதுக்கான வேலையில இறங்கியிருக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து எப்படியும் அவரும் சேர்ந்து மூடி நிலைமையை சமாளிச்சிருக்கிறாங்க. வேலை பார்க்குற இடங்கள்ல ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. கார் நின்றுட்டு தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் ஓரமாக பைக்கில் தான் வந்துட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து காரையும் எடுத்துட்டாங்க. கார் அந்த நேரம் பார்த்து திரும்பினதுனால பைக்கில் மோதி கடைசியில் இவரு கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரோட்ல போகும்போது கூட ரொம்ப ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. அதுலேயும் இந்த மாதிரி 4 ரோடு சந்திக்கிற இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நேர் ரோட்டில் எல்லா வண்டிகளும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது ஒருத்தர் குறுக்க வந்தால் கூட நிலைமை எப்படியெல்லாம் மாறி போகுது பாருங்க. அப்படிதான் இங்கேயும் எல்லா வண்டியும் வேகமாக நேராக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்த மாதிரி தெரிஞ்சது. இந்த கார் ஓட்டிட்டு போனவர் உடனே சுதாரிச்சு வண்டியை நிறுத்திட்டாரு. ரோட்ல ஒருத்தர் சின்னதாக தடுமாறினா கூட போயிட்டு இருக்கிற ஆட்களுமே சேர்ந்து கீழே விழற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இவர் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. திடீர்னு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு நுழைஞ்சிருக்கு பாருங்க. அது நல்ல வெள்ளை டைல்ஸாக இருந்ததுனால உடனே பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. இவர் ஏதோ காக்காவை விரட்டுற மாதிரி சத்தம் கொடுத்து விரட்டுறதுக்கு பார்த்துருக்கிறாரு. அந்த பாம்பு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வெளியே போயிடுச்சு. முதல் ஆளாக அதை எதிர்க்கிறதுக்கு வந்தது இந்த பூனை தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் தான் கீழே பெட்டு போட்டு அதில் ஒருத்தர் படுத்து அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பாம்பு நுழைஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஏதோ பக்கத்தில் நெருங்கி வர மாதிரி ஓரக்கண்ணில் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கிற இடத்துல கூட நுழைஞ்சு வருது பாருங்களே, பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, காரில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு கார் மெதுவாக வந்தால் பரவாயில்ல. அந்த கார் இந்த அளவுக்கு வேகமாக இப்படி வட்டம் போட்டு வந்தால் என்ன பண்ணுறது? வளைவுகளில் திரும்பும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. வந்த கார் எப்படியோ பிரேக் போட்டு ஒரு வழியாக நின்னதுனால யாருக்கும் எதுவும் ஆகலை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக இவர் பைக்கில் காத்திருக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு ட்ரக்கு போகுது. வேகமாக போயிட்டு இருந்த அந்த ட்ரக்கு போன வேகத்தில் அப்படியே அந்த பள்ளத்தில் பாஞ்சு விழுந்துடுச்சு பாருங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவம் தான். அந்த இடத்துல இருந்து புகையும் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. போன ட்ரக்கு காணவே இல்லை, பள்ளத்தில் தான் தேடி பார்க்கணும் போல. இது எப்படி நடந்தது அப்படின்னு இங்கேருந்தே இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த லேடி இந்த இடத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இந்த இடத்த கடந்து போகிறாங்க. அந்த லேடி போன அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு காரு திடுதிப்புன்னு இந்த பக்கமாக நுழைஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நின்று இருந்தால் அவ்வளவுதான் போல. நல்ல வேலை இந்த இடத்த விட்டு நகர்ந்தோமே அப்படின்னு நினச்சி நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டாங்க.